அவங்க முழுக்க முழுக்க ஆடல் பாடல் கூடல். வருங்காலமே வா வா, எங்க வா, துபாய்க்கா லண்டனுக்கா? யாருடைய வருங்காலத்துக்குன்றது ஒண்ணு இருக்கு. அவருடைய வருங்காலத்துக்கு சொல்றாரா இல்ல நாட்டு மக்களுடைய வருங்காலத்துக்குன்றது ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் அண்ணா அண்ணான்னு கதர்னாங்க. சொல்றாரு அப்பா அப்பான்றாரு முதலமைச்சரு. எத்தனை குழந்தைங்க நாங்க வந்தவொன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நம்ப வச்சு 35 குழந்தைகள் நீட்டு ரத்தாகணும்னு இறந்து போனாங்களே, அந்த குழந்தைங்களுடைய கதறெல்லாம் உங்க காதுல விழலையா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க நேரம் கூட நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து எல்லா இடத்துலையும் விழுப்புரம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த கதறல் இந்த அண்ணனுக்கும் அப்பாக்கும் கேட்கலையா? சும்மா அண்ணா அப்பான்னு நேரத்துக்கு தப்போல போட்டுக்க வேண்டியதுதான் டைட்டில். ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க போடுறது தானப்பா. அவங்க என்ன உணர்ந்தா செய்ய போறாங்க? அண்ணனாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. முதலமைச்சர் அப்பாவாகவும் இருக்க மாட்டாரு, துணை முதலமைச்சர் அண்ணனாவும் இருக்க மாட்டார். 41 பேர் கரூர்ல இறந்தாங்களப்பா. சின்ன பிஞ்சு குழந்தைங்கப்பா. 10 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 1.5 வயசு குழந்தைங்க. இப்போ அன்பில் பொய்யாமொழி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறாரா? வா வான்னா எங்க? துபாயா, லண்டனா, சிங்கப்பூரா? எல்லாம் ஒரே குட்டையில உண்ண மாட்டேங்க தானே. வேற என்ன செய்வாங்க? வா வா வான்னு எங்க சொல்றாருன்னு தெரியல.